पुरन्मन्दहासैस्सहंसानि चञ्चत्कटाक्षावली भृङ्गसङ्गोज्ज्वलानि सुधास्यन्ति बिम्बाधराणि ईशसूनो तवालोकये षण्मुखाम्बोरुहानि. அடுத்து அப்புறம் தாமரையை உபமானமாக சொல்லி பேசுகிறார். அந்த முகத்தை ஆறு சந்திரம் கிடையாது, 6 தாமரை ஒன்று உலகத்தில் 1000 தாமரை ஒன்றாலும் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு முகமும் ஒரு தாமரை ஆட்டமாக இருக்குது. ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி. இப்போ பாதத்தை தாமரையாக சொன்னார். அதான் நேற்றுக்கு முடிக்கிற போது அந்த ஸ்லோகம் தான் முடித்தோம். இது முகத்தை தாமரையாக சொல்கிறேன். நான் இன்டர்மீடியட் படிக்கிறபோது எனக்கு ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் வந்தார். அவர் சொல்லுவார், சம்ஸ்கிருத காவியமே கமல காவியம். எல்லாத்துக்கும் கமலம் தான் திருஷ்டாந்தம். முக கமலம், நயன கமலம், கரகமலம், நாவி கமலம், சரண கமலம், எதை எடுத்தாலும் தாமரையை தான் திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. அதனால கமல காவியம்னு சொல்லுவார். இந்த பாருங்க, தாமரைன்னு சொன்னால் ஹம்சம் இருக்கணுமோ நேற்றுக்கே சொன்னேன். இந்த முகமாக இருக்கக்கூடிய தாமரையில் ஹம்சம் எங்கேருந்து வந்தது? ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி. புன்சிரிப்பு. அப்படி புன்சிரிப்பில் லேசாக பாதி வாய் திறந்து பாதி உதடு திறந்து முத்துவரிசை ஆட்டமாக பல்வரிசை பாதி தெரிகிறது. அந்த பல்வரிசையை பார்க்கும்போது அது வெள்ள ஹம்சமாட்டமாக இருக்கான். ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத் கட்டாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. பாதத்தை தாமரையாக சொல்கிறது, பாதபத்மேன்னு சொல்லும்போது தேன்மண்டு இல்லை. என் மனசு அந்த தேன்மண்டாக இருக்கணும், நான் சப்ளை பண்ணேன் தேன்மண்டுனார். இந்த முகத்தை தாமரையாக சொல்லும்போது தேன்மண்டு இருக்குது. அங்கேயே அந்த முகத்துலேயே தேன்மண்டு இருக்குது. கருவண்டுன்னு சொல்கிறோம், கருப்பாக இருக்கணும் தேன்மண்டு. கண்ணில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமணின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய பாகமானது அது ரொம்ப இந்த பக்கமாக அந்த பக்கமாக பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஒரு கோடியிலேருந்து இன்னொரு கோடிக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிற போது தேர்மண்டு வேகமாக சஞ்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது. சஞ்சத் கட்டாட்சாவதி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஈஷசூனோ. சுதாஸ்யந்தி பிம்பாதராணி. அந்த தேன் ஒழுகணுமே, தாமரைனா தேன் ஒழுகணுமே. என்ன தேன்னா அமிர்தமயமாக இருக்கக்கூடிய தேனானது பகவானுடைய வாக்குலேருந்து அவன் உபதேசம் பண்ணுற போது அமிர்தமயமாக, சுதானா அமிர்தம். சுதாஸ்யந்தி பிம்பாதராணி. பிம்பம் தான் கோவப்பழம்னு அர்த்தம். பிம்பாதரம்னு சொன்னாக்க கோவப்பழத்து போல் செவந்து இருக்கக்கூடிய அந்த பிம்பாதராணி ஈஷசூனம். பகவானுடைய உதடு, முகத்தில் இருக்கக்கூடிய உதடானது கோவப்பழத்தை போல் செவந்திருக்கு. சுதாஸ்யந்தி பிம்பாதராணி. உதட்டில் இருந்தானே வார்த்தை வந்தாகணும், வாயில் இருந்தானே வார்த்தை வரணும். முகம் முழுக்க இது ஒரு விஷயம் என்னன்னாக்க, முகங்கிறது ஃபேஸு. அது முழுக்க அங்கேருந்து தேன் வராது, வாயிலேருந்து தான் தேன் வந்தாகணும். அந்த வாய் தான் சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஈஷசூனோ தவாலோகையே ஷண்முகாம்போருகானி. உன்னுடைய 6 முகங்களையும் நான் தியானம் பண்ணுறேன், பார்க்குறேன். தவாலோகையே ஷண்முக அம்போருகாணி. ஷண்முகா, உன்னுடைய 6 தாமரைகள் முகமாக இருக்கக்கூடிய 6 தாமரைகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு. தவாலோக்கையே இந்த ஷண்முகாங்கிற வார்த்தை இன்சிடென்டலாக வருது. அந்த பதம் அப்படி இல்லை. ஷண்முகாம்போருகானி, 6 முகமாக இருக்கக்கூடிய 6 தாமரைகளை பார்க்குறேன்னு தான் அர்த்தம். ஆனால் ஷண்முக சப்தம் சேர்ந்து விட்டுருந்த. அது சேர்ந்து வரும்போது தவாலோக்கையே ஷண்முகாம்போருகானி. தவாலோக்கையே ஷண்முகா அம்போருகானின்னு பிரிக்கப்படாது. கிராமட்டிக்கலி சரியாக அர்த்தம் பொருந்தாது. தவாலோக்கையே ஷண்முகாம்போருகானி. ஸ்புரன் மந்தஹாசைஹி ஸ்புரன் மந்தஹாசைஹி சஹம்சானி. ஸ்புரன் மந்தஹாசைஹி சஹம்சானி சஞ்சதி கட்டாக்ஷாவளி பிருங்க சங்கோஜ்வலானி. சஞ்சதி கட்டாக்ஷாவளி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஈஷசூனோ. சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஈஷசூனோ தவ ஆலோகயே ஷண்முகாம்போருஹாணி.
तव आलोकये षण्मुखम्भोरुहाणि